வீடியோ எதுக்குன்னு வச்சுக்குவேன். நம்ம இந்த என்ன சொல்றது, இப்போ யூடியூப் எல்லாமே நிறைய வந்துருச்சு. ஆனா என்னன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம் எல்லாமே வந்துருச்சு. நிறைய படம் பார்க்குறாங்க, தேடுறாங்க, எல்லாத்தையும் நிறைய லாங்குவேஜ் அதர் கண்ட்ரி இது என்னென்னமோ தேடுறாங்க. இதுல என்னன்னா இந்த ஈவெண்ட் நம்ம இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? என்னன்னா ஒரு 2K கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், இந்த படம் பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி ஒரு படம் பேர் சொல்லி கேட்டேன். அந்த படம் தெரிலன்றான். நம்ம 90s நாம் வந்து அப்படி கொண்டாடின படங்கிறதோட வயிறு வலிக்கு சிரிச்ச படம், இல்லை பார்த்து பயந்த படம் அப்படின்லாம் ஒன்று இருக்குது. எங்களுக்கு அப்படி ஒன்று இருக்கிறதே தெரியல. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த படத்தில் என்ன இருக்குது, என்னவா இருக்கும், அது ஒரு நல்ல ட்ரைட் இருக்கா, அதோட மோஸ்ட்லி இது அப்ரைசல் வீடியோ தான், நோ டிப்ரிசியேஷன் வீடியோ. இந்த ரோஸ்டிங் கீஸ்டிங் ஒன்றுமே கிடையாது. நான் பார்த்து சந்தோஷப்பட்டதை இப்போ இருக்கிற ஜென்ரேஷனும் அதை பார்த்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்களேன். ஏன்னா நீங்க பார்க்காத படமே தேடிட்டு இருக்கீங்களா? இப்போ நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச படங்கள்லாம் சொல்றோம். இது வந்து 90s இல்லை எப்படி சொல்றது 80s இவங்களுக்கு இந்த படம் கூஸ் பம்ப் மூமெண்டா தான் இருந்திருக்கும். அந்த மாதிரி நம்ம ஒரு படம் பண்றோம்னா, இப்போ ஸ்டார்டிங்ல என்ன படம் பண்றோம்னா, முறைமாமன் ஒரு படம் இருக்கு, சுந்தர்சி படம். சுந்தர்சி படம் சொல்றத விட கவுண்டமணி சார் படம். ரெண்டு பேருமே, சுந்தர்சி, கவுண்டமணி, ஜெயராம் சார், அப்புறம் குஷ்பு மேம். இதுல ஒரு ரியல் லைஃப் லவ் ஸ்டோரி இருக்கு, அது அப்புறம் பேசுவோம். என்னன்னா இந்த படம் வந்து 1995 ரிலீஸ் ஆகுது. ஒரு கோயம்புத்தூர் பேஸ்டு டைரக்டர் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. இதுக்கு வந்து செல்வ பாரதி சார் வந்து வசனம் எழுதியிருக்காரு. ஏன் இந்த வசனத்தை மென்ஷன் பண்ணி சொல்றேன்னா, இந்த படத்துல மெயினா வசனங்களும் டைலாக், கண்டிப்பா நீங்க பேசுற பஞ்ச் டைலாக்லாம், இந்த டெம்ப்ளேட்ஸ், இது எல்லாமே வந்து இப்போ உருவாகிறது. நீங்க ஆஃப்டர் யூடியூபோ இல்லை சோசியல் மீடியா அவேர்னஸ், அப்போவே வந்து ஒரு டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணாருன்னா அப்சல்யூட்லி அது கவுண்டமணி சார்னால மட்டும்தான் பண்ணியிருக்க முடியுங்கிறதோட என்ன சொல்றது, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்ற அந்த மொமெண்ட்டை கிரியேட் பண்றது தான் அந்த படத்தோட இதுன்னு வச்சுக்குவேன். இது வந்து ஒரு ராம்காம் மாதிரி ஆரம்பிக்கும். ராம்காம். இன்னொரு டீட்டெயில் சொல்ல மறந்துட்டேன், இதுக்கு மியூசிக் டைரக்டர் யாருன்னு இத்தனை வருஷத்துல நாங்க நானே அந்த டீட்டெயிலை கேட்டு எனக்கே ஷாக் ஆச்சு. தேடி பார்த்தா லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர் சார். வித்யாசாகர் சார், ஐயோ நமக்கெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன வித்யாசாகர் சாரா, அவரா, அவர் என்னடா என்னென்னமோ பாட்டு பாடிருக்காருன்னு. அதே மாதிரி சுந்தர்சி சாரோட சென்டிமெண்ட், ஃபேமிலி சென்டிமெண்ட், படகு சவாரி, படகு போட்டி, ஆரம்ப ஓப்பனிங் சீனே அதுல இருந்து ஆரம்பிப்பாங்க பாரு. அப்படி அங்கிருந்து காமெடி ஆரம்பிச்சு அப்படியே ஒரு ஃப்ளோக்குள்ள போய்கிட்டே இருக்கும். அதுல சிம்பிளா சொல்லணும்னா கதையோட மெயினே வந்து ஹீரோ ஒருத்தர் இல்ல, ரெண்டு பேர் தான். சுந்தர்சி சார்னாவே இவங்க டியூவல் ஹீரோ சப்ஜெக்ட் தான், டியூவல் இல்ல மல்டி ஸ்டாரர் தான். மல்டி ஸ்டார் இங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டார் தான். சுந்தர்சி சாரோட படங்கள் நீங்க மோஸ்ட்லி என்னமா எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் மல்டி ஸ்டாரர் தான். இந்த சிங்கிள் ஸ்டாரே கிடையாது. மனோரமா ஒரு ஸ்டாரு, அதுக்கப்புறம் குஷ்பு ஒரு ஸ்டாரு, ஜெயராம் சார் ஒரு ஸ்டாரு, அதுக்கப்புறம் செந்தில் ஒரு ஸ்டாரு, அதே மாதிரி வினு சக்கரவர்த்தி, இவங்க எல்லாருமே தான். அவர் சதம் கானோ என்னமோ அவர் பேர், ரத்னம் கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஆமா அவருமே எனக்கு தெரிஞ்சு நிறைய படத்துல, சுந்தர்சியோட படத்துல நிறைய படத்துல வந்து இது வரைக்குமே டிராவல் பண்ணுவார். அருணாச்சலம் வரைக்குமே டிராவல் பண்ணிருக்காரான்னு தெரியல. சதம் கான் எப்பவுமே டிராவல். கிரி படம் வரைக்கும், கிரியில கூட கிரி படம் வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அவர் எல்லா படத்துலயும் அவரோட ஃப்ரெண்டு இன்னொருத்தர் இருப்பாரு, ஆரம்பத்துல இருந்தே அவர் ஃப்ரெண்டு. நம்ம சீரியல்ஸ்ல கூட நடிச்சிருப்பாரு. அவரோட சீரியல் நந்தினி வந்துட்டு நம்ம ஆக்சுவலி சன் டிவில இப்ப ரிப்பீட்ல ஓடிட்டு இருக்காங்க. அந்த சீரியல்ல இருக்கிற டீமே தான் திருப்பி இந்த படம். அப்போ இந்த படத்துல பண்ணதாங்க பாஸ், அப்படியே சீரியல்ல வந்தவங்க அப்படி வச்சுக்கலாம். 1995 ஆரம்பிச்சதை இப்போ வரைக்கும் ஒருத்தன் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு வரான்றது. எனக்கு அதுல நிறைய பஞ்ச் டைலாக் நிறைய ரொம்ப பிடிக்கும். பஞ்ச் டைலாக் சிச்சுவேஷனல் காமெடி. ஆமா, சீன்ஸ் முதற்கொண்டு அது காமெடி சிரிக்க வைக்கும். அதே மாதிரி டைலாக் டெலிவரி ஆகட்டும், டைலாக்ஸே ஒரு தனியா இருக்கும், யூனிக்கா. ஒரு மலையாள ஆக்டரை கூட்டிட்டு வந்து அவர் இவ்வளவு தூரம் தமிழ்ல ஒரு காமெடி பண்ணுவார்னு சொல்லி யாருமே நினைச்சு பார்க்க முடியாது. அப்போ நினைச்சு பார்க்க முடியாத ஒரு ஸ்டாண்டர்டை கிரியேட் பண்ணது வந்து சுந்தர்சி சார். அதுவும் ஜெயராம் சார் பிச் பண்ணுவாரு, அண்ணன் 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 அந்த அண்ணன்னு சொல்லுவாங்க.
தேட்டர்ல ஆக்சுவலா வந்து என்ன கதைனா வந்து அக்கா ஓடி போயிருப்பாங்க. அக்கா பொண்ணு 2 ஊதாரி அண்ணன் தம்பிங்க ஊரை சுத்தி சொத்து நிறைய இருக்கும், என்ன அழிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு வேலை வெட்டி இல்லாம தண்ணி அடிக்கிறது, பொண்ணுங்க கூட சுத்துறது, ஊர்ல காவலித்தனம் பண்றது எல்லாமே பண்ணுவாங்க. அதுல என்னன்னா அவங்க பண்ற விஷயங்கள் தான் மொத்தமா காமெடியே. கரெக்ட். ஊர் சைட்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாய்க்கு நேரம் இல்ல நாய்க்கு வேலை இல்ல நிக்க நேரம் இல்ல அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இவங்க 2த்துக்கு ஒரு வேலை இருக்காது, ஆனா பிஸியாவே சுத்திக்கிட்டே இருப்ப மாதிரி ஒரு கேரக்டர். என்னதான் பண்ணுவாங்க, 4 மணிக்கு இங்க போறோம், 5 மணிக்கு அங்கங்க போறோங்கிற மாதிரி உட்காந்து நைட்டு கடைசியா சரக்கு அடிக்கிறதுல உட்காந்துருக்கும்போது அக்கா பொண்ணு வராங்க. அக்கா பொண்ணை பார்த்தோன்னே தம்பி விழுந்துடுறாரு. அதுக்குள்ளார நடக்கிற எப்படி ஏன் கல்யாணம் பண்றாரு, எப்படி அதுல ஒரு லவ் கிரியேட் ஆகுது, அது நிஜமா லவ் கிரியேட் ஆச்சா இல்லையாங்கிறது தான் அந்த கதை. ஆனா அது ஒரு என்னதான் படம் ஃபுல்லா ஒரு காமெடி ட்ராக்ல போனாலுமே சுந்தர் சியோட ஐகானிக் இது ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் அதுல இருக்கும். ஃபேமிலி அந்த சொந்த பந்தம் அதை ஒரு கொண்டு வருது. அதெல்லாம் செகண்ட் ஹாஃப்ல இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா அந்த நரேஷன் ஆகட்டும், கதை ஸ்கிரீன் பிளே போறது மொத்தமே ஒரு காமெடி ட்ராக்லயே தான். லவ்வையே காமெடியா காட்டுறது ஒரே ஆள் இவரு தான். அப்படியே ஜெயராம் சார் வந்து அப்படி நின்றுட்டே இருப்பாரு. குஷ்பு பத்தனையும் அதுக்கு முன்னாடி சீன்ல தான் ஓடி போனவங்க அக்கா வந்திருக்கா, அவங்க வீட்டுக்காரனும் வந்திருக்கான், அவளை போய் வெட்டிட்டு நான் ஜெயிலுக்கு போறேன், நீ வெளியில இருந்து பாத்துக்கோண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில நான் பாத்துக்கிறேன்னு எல்லாம். அப்புறம் வந்து கரெக்டா அண்ணா நான் பாத்துக்கிறேன்னா நான் அவர் பார்த்தனே அப்படியே அப்படி ஸ்டன்னாகி நின்றுவாரு. குஷ்பு பத்தினி அதுல குஷ்பு சூப்பராகவும் இருப்பாங்க. அவங்க அவ்வளவு அழகாவும் இருப்பாங்க. பப்ளியா கொஞ்சம் சப்பியா வருது. இன்னைக்குதான் அன்ஷிகா சொல்றது, நீங்க எல்லாரையும் இப்படி இப்படிலாம் சொல்றீங்க, அப்பவே அவங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இறங்கி உட்காந்து இறங்கினோடனே அவர் ஸ்டன்னா நின்று. அதுக்கப்புறம் நைட்டு தேட்டர்ல ஒரு சீன், தேட்டர் தண்ணி அடிச்சுட்டு இருப்பாங்க. பாப்பநாயக்கம் பாரு காரியங்களை பார்த்தாலே பல்ல காட்டுவேன், பம்பாய்க்காரிய பார்த்தா சும்மா விடுவியா அதை எப்படி சொல்றது. நீங்களாம் பாப்பநாயகத்துக்காரியை பார்க்கும்போதே பம்புவ, பம்பாய்க்காரியை பார்த்த பாரு ஒரு பார்வை கரண்ட் கம்பி பார்த்து நாய் காலத்திட்டு போன மாதிரி. அது சொன்னோன்னு அண்ணா அண்ணா நல்லா இருக்கும். எம்மோ எம்மோ அது சொல்லும் போது கூட நாங்க எக்ஸாஜரேட் சொல்ல மாதிரி நம்ம பேசுறது எக்ஸாஜரேஷன் இருக்கு. அதை பார்க்கும் போது அப்படியே பேசி திரும்புவார் பார்த்தா அப்படியே செந்தில் ஊன்னு இருப்பாரு அப்படின்னு அப்படியே பாயிண்ட பிடிப்பாரு ஜெயராம். இதை இவன்கிட்ட இருந்து மாத்தணும். அண்ணா நீங்க எவ்வளவு பெரிய தைரியசாலி, இப்ப நான் தைரியசாலின்னு சொல்றேன் ஆமா அப்படின்ற மாதிரி அவர் ரியாக்ஷன், இந்த ஃபேஸ் ரியாக்ஷன் சொல்லு மேல சொல்லு அப்படிங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்ல, நீங்களே பேய பார்த்து பயப்படுறீங்கன்னா அந்த பாபே கரகடலபே ஹாஹா அப்படின்னு அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அது ஒரு காமெடிக்கெல்லாம் போட்டு என் தலைமை எப்படி வச்சிருப்பாங்கன்னா, ஆனா போற போக்குல அப்படி ஒரு தட்டி விட்டு போ அப்படிங்கிற மாதிரி தட்டி விட்டு இருப்பாரு. போற போக்குல அந்த நாய் சூன்னு சொல்லிட்டு போ அந்த மாதிரிதான். அப்படி அப்படியே போய் கடைசியா பேய மிரட்ட போயிட்டு அவங்க மாட்டிக்குவாங்க. அந்த நாய்கிட்ட நின்று செம காமெடி. அப்பயும் பேய் மாஸ்க் போட்டுக்கிட்டு போற சீன்லாம் நல்லா இருக்கும். அந்த மாஸ்க் மாட்டிக்கும். மாட்டினோன்னையும் முத்து அண்ணன் 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 அண்ணான்னு சொல்றத விட அண்ணன் அப்படின்னு அந்த ஒரு தமிழ்ல நல்லா உச்சரிக்கிறது. அண்ணன் அண்ணன்னு சொல்லியே என்ன சொல்லுவாரு அவரு, ஐயோ அண்ணா அண்ணன் நாய் துரத்திட்டு ஓடும். அப்புறம் அதுக்கப்புறம் அவர் குஷ்பு பார்த்து அவங்க ஃபேஷியல் பேக்கப் போட்டிருப்பாங்க, அதை பார்த்து பயந்து விழுந்துருவாரு. இது உளுந்தோடனே என்ன ஆகும், தூரத்துல கவுண்டமணியோட கதை சத்தம், என்ன மாமா இங்க இருக்காரு, பெரிய மாமா சத்தம் கேக்குது. அடுத்த நாள் நாய் அப்படியே கம்முன்னு படுத்துருக்கு. வயிற்றுல ஒரு கட்டை போட்டுட்டு நாய் கிட்ட பேசுறது செம காமெடி. நான் அது என்ன சொல்லுவாரு, அதாவது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அம்மா வசதி உனக்கு என்ன விரதம் வருது, நான் உனக்கு பருப்பு சோறும் தயிர் சோறும் போட்டேன்னா நான் சாப்பிடலனாலும் உனக்கு நல்லி எலும்பா போடல. அந்த டைம் எல்லாம் அதே மாதிரி அந்த நாய் கிட்ட சொல்றது, அதே மாதிரி எல்லா நாய்க்கும் தொடக்கறினா ரொம்ப பிடிக்கும், உனக்கு மட்டும் நெஞ்சுக்கறி பிடிக்குது, வாட் இஸ் தி மேட்டர் அப்படி மனோரமன்னு சொல்லுவாங்க. பாவம்பா அதுவே காலையில இருந்து உனக்கு கடிச்சுட்டு சாப்பிடாம, அது என்ன சாப்பிடாம இருக்குது, இங்கதான் 1/4 கிலோ தின்னு இன்னும் 1 வருஷத்துக்கு சாப்பிடாது, 1.5 கிலோ நீங்க முச்சு விட அதுக்கு பசிக்காது அப்படி. அந்த அந்த என்ன சொல்றது, அந்த மொமெண்ட் தான். இதுக்கப்புறம் அது பாத்தீங்கன்னா அந்த பேதி மாத்திரை கம்பெனி ஐகானிக். அது பேதி மாத்திரை அவர் இன்னொரு பிளான், ஜெயராம் சார் வந்து இன்னொரு பிளான் போட்டு பேதி மாத்திரை கலந்துருவாரு. பேதி மாத்திரை போடும் பால்ல பேதி கொண்டு போகும்போது ஓஹோ பம்பாய்த்து மேல கிறக்கத்துல எனக்கு அண்ணே வேற அண்ணே கவுண்டமணி சொல்றது ஏண்டா சிங்கிள் கறவை பால் என்னது கறவை
கறவைப்பாலு கவுண்டருக்கு உட்காந்து ஒத்துக்காதுன்னு சொன்ன முதல் நீதான் அப்படின்னு செந்தில சொல்றது. டேய் ஒரு மொடா கல்லையே நான் ஒரே கல்ப் ரெடி பண்ணேன். இந்த சிங்கிள் கிளாஸ் மில்க் என்னன்னு அண்ணே பின்னாடி உண்மையாலுமே இந்த பின்னாடிக்குங்கிறதான அர்த்தம். அப்புறம் வந்து நீ அவர் மிரட்ட ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் அவர் பேதி வர ஆரம்பிச்சிரு. ஆமா அவரு அந்த பேதி ஆயிட்டு அப்படி ஒரு தவுந்து வருவார் பாரு. அது அவரு கேட்கானது அவரு ஐகானிக்ன்றதோட அவர் இந்த மாதிரி பேதி மாத்திரை முழுக்க போன அது ஃப்ளோ எக்ஸாஸ்ட் ஆகி மொத்தமா அத்தனை மாத்திரை. அப்போ இவங்க 2 பேரும் நீங்க முதல்ல பாட்டீங்க நான் 4 போட்டு ஏண்டா என்ற நேரமாடா இது அப்படின்னு. எத்தனையோ இந்த மாதிரி பேதி காமெடி வந்திருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு காமெடி கிடையாது. தவுந்துருவாரு தலைவர் அப்படியே தவுந்துகிட்டே வருவாரு. அபுக்கு 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 அபுக்குன்னு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்கவே அப்படின்னு சொல்றது ஒரு காமெடி அப்படி செதற விட்டுருப்பாரு. என்ன சமையல் செய்யற காமெடி ஐகானிக். அதுல அதாவது அக்கா அம்மா இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. சோ இவங்க வந்து அவங்க கையால சாப்பிட மாட்டேன் இவங்க அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து சமைக்கிறது. கவுண்டமணி, செந்தில், ஜெயராம், அதுக்கப்புறம் அல்வா ஸ்ரீனிவாசன் அவரு. ஆமா அல்வா. இவங்க 4 பேரும் சேர்ந்து சமைக்கிற சீன் செஞ்சுட்டு அத மனோரமெல்லாம் வந்து பாக்கிட்டு ஐயோ இது இவ்வளவு சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மிளகா பொடி உப்பு எல்லாம் போட்டுருவாங்க. சோத்த பழகிட்டானு இவனு. அதுக்கப்புறம் ஆனா அதுல ஒரு ஐகானிக் ஒரு சூப்பரான டைலாக் ஒன்று வரும் மனோரமா சொல்றது. அதாவது தாம்பத்திய ருசிய வந்து வெளியிலயும் சமையல் ருசிய வந்து அவ்வளவுலாம் சொல்லுவாங்க. இவனுங்கெல்லாம் வெளியே ருசி கண்டுட்டானுங்க அவ்வளவுதான். வீட்டுக்கு வீடு ரேஷன் கார்டு வாங்கிடுவாங்க. அதாவது வெளியில இது பண்ணக்கூடாது வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்ன்றதுக்கு ஒரு செமையான இது பண்ணுவாங்க. அதுக்கு கரெக்டா சோத்த வாயில ஜெயராம் சார் என்னது வடிச்ச கஞ்சி வந்து வெள்ளையா இருக்கு ஆனா சோறு மட்டும் சிகப்பா இருக்கு. அதுக்கு கவுண்டமணி சார் சொல்றதுதான் இந்த டைலாக். இந்த ரெட் மீல்ஸ் ரகசியத்தை வெளில லீக் பண்ணிட்டாங்க. எல்லாம் நம்மள ஏமாத்தி எல்லா வேலையிலயுமே வந்து ஆம்பளைங்க துணை இல்லாம லேடிஸ் எல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. குழந்தை பெத்துக்கிறதுல கூட நம்ம பங்கு பாதி இருக்குன்னு சொல்றது ஒரு கெத்து மூமெண்ட் கேட்டுறது. ஆனா இது வேலை இதுல கெத்து மூமெண்ட்டையும் ஒரு தூவாரு. அது ஃபுல் காரை எரியும் போது அப்படியே என்ன நீங்களே என்ன அண்ணன் தம்பி என்ன ஒரு இது பாசத்துல இது பண்றீங்கன்னு சொல்லிட்டு செந்திலுக்கு கொடுக்கறது அதுவும் நல்லா இருக்கும். அதுவும் போட்டு ஆனா அதுக்கு முன்னாடி இந்த சாப்பிடறதுக்கு முன்னாடியே சாதா சாப்பிட்டவங்களே வெத்தலை பார்க்க போறாங்க. விருந்து சாப்பிட போறோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயராம் சொல்றதா இருக்கட்டும். அடடா வெத்தலை இல்லையேங்கிற மாதிரிதான் அந்த இதுல கரெக்டா அதுல ஒரு ட்விஸ்ட் ஒரு எடுப்பாங்க. கல்யாணத்துல அவங்களுக்கு ஃபுல்லாவே அப்படியே மாறிடும். ஆனா அதுக்கு முன்னாடி முக்கியமானது பாத்ரூம்ல கவுண்டமணி குளிச்சிட்டு இருப்பாரு. குஷ்புன்னு நினைச்சு ஜெயராம் போய் பேசுற விஷயம். எங்க அண்ணன் வந்து இருக்காரு அந்த ஆளு வந்து அவரை விட நான் கொஞ்சம் கலர் கூடவா இருக்கிறேன்றதுக்காக ஒரு பொறாம அது சொல்றதாகட்டும் பொறாம. சரி அந்த ரியாக்ஷன் தம்பி நான் பாத்துக்கிறேன் எஜுகேஷன். அது இல்லாம அவரு வேற கலர்ல எங்க அப்பச்சி மாதிரி கொஞ்சம் கம்மி, நான் கொஞ்சம் எங்க அம்மா மாதிரி கலர் கூட. அது இல்லாம அந்த ஆளு படிக்காதவனா அப்படின்னு உள்ள அதாவது கவுண்டமணி உள்ள இருந்துகிட்டு யோசிப்பாரு என்ன கலர் கொஞ்சம் கூட அப்படின்றது. அதுக்கப்புறம் SSLC நான் வேற கொஞ்சம் படிச்சிருக்கேன். நீயே வாத்தியார நான் அடிச்சு உன்னை பாஸ் பண்ணேன், நீ என்னோட எஜுகேஷன்ல பெரிய ஆளா அப்படின்னு அவரு உள்ள பேசிக்கிறது. எம்மா வெளில வந்து போட்டு நவுத்து இருப்பாங்க. நல்ல கரெக்ட் பண்ற ட்ரை பண்றதா அதுதான். செகண்ட் ஹாஃப் அந்த இடத்துல பிரேக் விட்டானுமே எல்லாமே அது என்ன ஃபேமிலி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி ரிலேட்டட். எப்படி சேரணும் அப்படிங்கறதோட இந்த படம் கடைசியா வில்லனையுமே கொல்ல மாட்டாரு. ஆமா எல்லாமே ஃபேமிலி ஒன்னு சேர்ற மாதிரி தான். ஃபேமிலி தான் பேசிக்காவே வந்து பாத்தீங்கன்னா வில்லன் ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ ஃபேமிலியோட ஒரு வகையில சொந்தம் தான். ஆமா அந்த பங்காளி சண்டையா அந்த மாதிரி ஒரு சண்டையில பிரிஞ்ச ஃபேமிலி தான். 95 இல்ல 1985 போட்டீங்கனாலும் இப்படித்தான் இருக்கு. அதுதான் அப்படித்தான் இருக்கும். ஆனா என்னன்னா படத்தை அப்படி ஒரு க்ளோஸரா முடிச்சிருப்பாரு. ஃபேமிலி ஒரு இதுன்றது ஒண்ணு சேரணும் அப்படின்றத ஒரு பாசிட்டிவ் நோட்ல முடிச்சிருக்காரு. எல்லாமே ஃபேமிலி தான். ஃபேமிலிக்குள்ளார இதுதான் படத்தோட ஸ்டார்டிங் எப்படியோ எண்டிங்கும் அதே ஷாட்ல தான். அதாவது ஆத்தங்கரமா லேடிஸ் குளிக்கிறத அதேதான் அண்ணனும் தம்பி உட்காந்து பாக்குற மாதிரி இருக்கும். கிளைமேக்ஸ்ல ஜெயராமோட புள்ளையும் சேர்ந்து அதை பாக்குற மாதிரி. அதாவது ஊர்ல ஒரு மைனர் குஞ்சுன்ற மாதிரி தான். அதே மாதிரிதான் அவங்க பண்ற வேலைதான். ஆமா வாழையடி வாழையா அதேதான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிதான் படம் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி. அதாவது
நீங்க வந்து இந்த படத்தை பார்க்கலாம், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் செலவு பண்ணி பார்க்கலாம், நல்ல தாராளமா entertainment. பார்க்கலாம். அதே மாதிரி இந்த படம் யூடியூப்லயே யூடியூப்ல இருக்கு. தேனப்பன் சார் இருக்கார் இல்லையா, ப்ரொடியூசர் தேனப்பன் சார், அவரோட தேடும் போது கிடைச்சது யூடியூப்ல அவரே போட்டிருக்காரு, ஹெச்டியோடவே போட்டிருக்காரு. ஓகே ஓகே. ஆமா. ஸோ அந்த படம் இப்போ நம்ம இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது அது லிங்க்ல வேணாலும் கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுக்கலாம். ஆமா, போட்டோம்னா இந்த கட்டுக்குட்டிங்க குட்டி வாண்டுங்க எல்லாம் பார்த்துட்டு, டேய் 90sல நாங்க பார்த்த படம்டா இதே பாருங்க. கண்டிப்பா. ஏன்னா நீங்க இதை பார்த்துட்டு இதை வந்து பெருமைக்காக சொல்றது இல்ல, இவங்க இந்த படத்தெல்லாம் மிஸ் பண்றாங்க. ஒரு ரியலிஸ்டிக்காவும் அண்டர்ஸ்ட். இப்போ என்னடானா லேக் ஆகுதுன்றீங்க, ஸ்கோப் இல்லைன்றீங்க, இந்த சோசியல் என்விரான்மெண்ட் ரொம்ப சிம்பிள், லாஜிக் இல்ல. இந்த இடத்துல இந்த எலிமெண்ட் தேவையில்ல, இது வந்து எக்ஸாஜரேட்டா போச்சு. ஆமா, அதாவது இன்னைக்கு இதெல்லாம் எதுவுமே எல்லாருமே கிரிட்டிக்ஸ் ஆயிட்டீங்க. எல்லாருமே ரிவ்யூவர் ஆயிட்டாங்க. ரிவ்யூவர்ஸ், கிரிட்டிக், இது எதுவுமே எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு அந்த படத்தை பாக்குறதுக்கு ஒரு அருமையான படம். இந்த படம் இதே மாதிரி படம். ஸோ என்னன்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு நமக்கு தெரிஞ்ச படத்தை போடுவோம் இந்த படம். அதுக்கப்புறம் இவங்க என்ன கேட்குறாங்களோ, அந்த 2K கிட்டுக்கு தெரியலையோ இல்லை 90sல இருக்கிறவங்க ஏங்க இந்த படத்தை பேசுங்கன்னு சொன்னாங்கன்னா நம்ம அந்த படத்தை போடுவோம். இன்னைக்கு முறைமாமன் ஒரு மொரட்டு சக்ஸஸோடவே நம்ம முடிக்கிறோம். அதே மாதிரி லிங்கை மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துரு. கண்டிப்பா லிங்க் கண்டிப்பா இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. ஆமா, நான் ஸ்டாப் நான்சென்ஸ். சேனல் நேம் வந்து நான் ஸ்டாப் நியூ சென்ஸ். மாத்தி சொல்லிட்டீங்க பாஸ். ஐயோ, நான் ஸ்டாப் நியூ சென்ஸ். சரிங்க, அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற என்னப்பா சொல்லுவாங்க? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இங்க பாருங்க, நான் ஸ்டாப் நியூ சென்ஸ் வந்தீங்கன்னா இந்த மாதிரி நியூ சென்ஸான நியூஸ் இருக்கும், அவ்வளோதான், முடிச்சுக்கலாம். ஓல்டு தான், பட் அதை நியூவா நாங்கள் கண்டிப்பா சொல்லுவோம். ஆமா, தேங்க்யூ, பை.